ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தரின் வழி. கர்த்தரின் உலகத்திலே பல வழி உண்டுல்ல. கெட்டுக்கு போகிற வழி, கெட்டு போகிற வழி, அழிவுக்கு போகிற வழி விசாலம். அதனால நிறைய பேருக்கு இந்த யோகியமான வழியில, நீதி வழியில அவங்களுக்கு பழக்கம் இல்லை, கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் சர்ச்சுக்கு வரணும் ஆசையாகுது, தெய்வத்தை நம்ப ஆசையாகுது, ஆனா அவர் போற வழி தப்பா இருக்கு. வழி சரியில்லை, விட்டுருங்கப்பா. அதுதான் பரிசுத்த வேதம், கேட்டுக்கு போகிற வழி விசாலமும் அது பெரிதுமாய் இருக்கிறது. இன்னைக்கு பல வழிகளை பைபிள் சொல்லப்படுது பாருங்க. இன்னைக்கு பாவிகள் வழி, ஒருத்தர் துன்மார்க்கமா வாழ்றாருல, நீ சங்கீதம் 1:1 சொல்லு, பாவிகளின் வழி. நம்ம முன்பாக சென்றிருந்த பாவிகள் எப்படி திருடுவது, எப்படி பொய் சொல்வது, எப்படி ஏமாற்றுவது, பிறகு கெடுப்பது, பிறகு எப்படி துரோகம் பண்ணுவது, அப்படியே வாழியடி வாழியாய் வழிமுறையாய் தலைமுறையா அந்த வழி போயிட்டு. அதுதான் பரிசுத்த பேசுறது. அப்பா இந்த வழி வேணாம்ப்பா, நல்ல வழி எது அறிந்து அது நடவுங்க, நல்ல வழி எது கேள்ப்பா, பூர்வ பாதைன்னு அறிந்து அந்த வழியில் நடங்க. அது உங்க ஆத்துமாக்களை இப்ப இறைவன் சொல்றாரு, நல்ல வழி எது அறிந்து அதில் நடவுங்க. அது உங்க ஆத்துமாக்கள். நல்ல வழி மனுஷன் விரும்ப மாட்டானே, கெட்டவனதான் இருக்கணும் தலையெழுத்தா, கெட்ட வழியதான் போட்டு தலையெழுத்தா. எந்த வழியில மாறலாம், நல்ல வழி இது, நல்ல வழி எது அறிந்து அதில் நடவுங்கள். ஒருவேளை உங்க வழி சரியில்லை, கோடலான வழி, மாறுபாடான வழி, பொல்லாத வழியா இருக்கலாம். நீங்க அந்த வழியை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் ஒரு நல்ல பாதை வைத்திருக்கிறார், ஒரு நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை விடுதலையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் அனுப்புற தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, இயேசு ஒரு வழி, நானே வழிப்பா, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை பின்பற்றி வருகிறவர் எழுத மாட்டான், எனக்கு பின்னாடி வருகிற நானே நல்ல மெய்ப்ப, நான் வழிகாட்டி என்று சொல்கிறார். அந்த இயேசுவை வருவது கிறிஸ்துவனோ கிறிஸ்துவ அல்லாதவோ யாரோ தெரியாது. இந்த உலகத்தின் வழியில சென்று, துன்மார்க்க வழியில சென்று, பாவி வழியில சென்று நீ வீணாகி போய் கொண்டிருக்கிற இயேசு சொல்லுகிற, 2 கையை நீட்டி வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, ஓ எல்லாரும் என்னிடத்திலே வாங்க, என்னுடைய நுகம் லகுவாய் சோமாய், என்னிடத்திலே சாந்தத்தை பொறுமையை கட்டுக்கோ அப்படின்னு இயேசு அழைக்கிறார். சங்கீதம் 1:1, பாவிகள் வழி வேண்டாம், பாவிகள் வழி வேண்டாம். அதே நீதிமொழிகளை நீங்கள் வாசிக்கும் போது, இருவழி நடக்கிற தெரியாவரக்காரன். 2 வழிகள் பாருங்க. ஒருத்தருக்கு ஊர்ல ஒரு ஒய்ஃப் முன்னாடி, தாய்க்கு முன்னாடி, தகப்பன் முன்னாடி, மனைவி நல்ல மாதிரி இருப்பான், அவ்வளவு அழகா இருப்பான், சர்ச்சுக்குள்ள ரொம்ப நல்லவனமா இருப்பான், அவ்வளவு பக்திமான மாதிரி இருப்பான், அப்படியே பார்ப்பதற்கு கடவுளுடைய தேவதூதர் மாதிரி இருப்பான். ஆனா சபையை விட்டு வெளியே போய், குடும்பத்துக்கு வெளியே போய், இன்னைக்கு வேலைக்கு போற, ஸ்கூல் போற, காலேஜ் போற பிள்ளைகள் பண்ற அட்டகாசங்கள் கொடுமையா இருக்கிறது. ஆமென். நான் வழியிலே கண்டுபிடிக்கப்படுவான்னு சொல்லுங்க. அவன் அவன் திருடான், விட்டுருவான், மாட்டிட்டான், அவன் கண்டுபிடிக்கப்படுவான். அதுதான் நல்ல ஒரு வழியிலே நடவுங்கள். திருமணம் உள்ளவர்கள் தன் வழியிலே நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமாவா, திருமணம் உள்ளவர்களே என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மக்களே, இன்றைக்கு எந்த வழியிலே நாம் நடக்கிறோம், எந்த பாதையில போகிறோம், நம்ம கால் எந்த வழியிலே போகிறது என்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் நீதிமொழி 10:29 சொல்லுது, கர்த்தரின் வழி அது உத்தமருக்கு அரண். கர்த்தர் காட்டுகிற வழி, தேவன் காட்டுகிற வழி அது உத்தமனாய் வாழ்கிறது, அரணும் பாதுகாப்பா இருக்கிறது. எப்படி அது கர்த்தர் வழி, எப்படி கர்த்தர் அந்த வழியை தூய்மையாக்குறார், எப்படி அதை பரிசுத்தப்படுத்துகிறார் சொன்னா, அதே நீதிமொழிகள் 6:23 ஒழிக்கும், வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவனுக்கு போகிற வழி, அந்த நித்தியத்துக்கு போகிற வழி. கர்த்தர் பிரசனத்தை கொடுக்கிறார், சத்தியத்தை கொடுக்கிறார். இதை செய்யாதே, பொய் பேசாத, திருடாதே, பாவம் செய்யாத, துன்மார்க்க வாழ்க்கை செய்யாத, பல உதாரணங்கள், பல ஆட்கள் எல்லாம் போதித்து அவனை சிக்ஷித்து அவர் ஜீவ வழியிலே அவன் நடத்துகிறவராக இருக்கிறார். தேவ மக்களே, நாம் எந்த வழியில் நடக்கிறோம்? கர்த்தர் காட்டுகிற வழி நடக்கிறோமா? கர்த்தருடைய வழி உத்தமனுக்கு அரண் என்று சொல்லுகிறது. உனக்கு தேவன் வழி அரண் என்பதை மறந்து போகாதே. இதுதான் நீதி சங்கீதத்திலே, நீங்க 128 சங்கீதம் 1 வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்க. கடவுள் ஒரு வழி வச்சிருக்கிறாங்க, அவர் காட்டுகிற வழி அது நேர்மையான வழி, நீதியான வழி, உத்தமமான வழி. அந்த வழியிலே இடர் இல்லை, அந்த வழியிலே பாவம் இல்லை, அந்த வழியிலே கண்ணீர் இல்லை, அந்த வழியிலே வேதனை இல்லை. அதனால்தான் சங்கீதம் 37 வழியெல்லாம் அவர் நினைத்து உன் காரியத்தை வாக்கியப்படுவார். இயேசப்பாவை நினைத்து தோத்திரம் பண்ணிக்கிட்டே போ, அற்புதம் செய்வார். அவர் அங்க சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனிதன் அவன் பாக்கியவனாய் அதிர்ஷ்டக்காரனாய் மாறுகிறான். அவன் செய்கையெல்லாம் அற்புதமாய் மாறுகிறது. பிள்ளைகள், குடும்பங்கள், வம்சங்கள், தலைமுறைகள் எல்லாம் ஆசுதமாய் இருக்கிறது. எப்போ கர்த்தர் உன்னை சிக்ஷித்து நடத்துவார். இன்னும் அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 143 சங்கீதத்தை படிக்கும் போது அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது,
நீரே என் தேவன், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவாராக. சொல்லி நீரே என் தேவன், உங்க நல்ல ஆவி என்னை எப்படி நடக்கணும்னு சொல்லி தர சரியான வழியில நேர்மையான வழியில என் நடத்துங்கன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வழி உன்னதத்துக்கு போகிற வழியா, ஆசிரியத்துக்கு போகிற வழியாய், மேன்மைக்கு போகிற வழியாய், எருசலேமை நோக்கி போகிற வழியாய் அந்த வழி மாறும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களை சிட்சித்து அந்த நீதின் பாதையை நடத்துவாராக. அத சொல்கிறது, நீர் 10:23 படி கர்த்தருடைய வழி அது உத்தமன்காரன். உங்க வழி பாதுகாப்பா இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you. Thank you.